கபாலின்னு ஒரு படம் வந்தது, செம்மையாக செஞ்சாங்கன்னு வச்சிங்களேன். அவ்வளோதான். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து காலான்னு ஒரு படம் இருக்கிறேன். உடனே வந்து காலாவில் என்ன நடந்தது, கபாலியில் என்ன நடந்ததுன்னா, காலாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, உடனே என்ன ஆச்சுன்னா, அப்போ திரு ரஜினி அவர்கள் வந்து அரசியல் இறங்குறாரு அப்படின்னு உடனே அறிவிப்பு வந்த உடனே அவர் என்ன பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற திரு ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய உந்துதலில், ஆர்எஸ்எஸ் உள்ள ஃபண்டில் வந்து ரஜினிகாந்தை வந்து அம்பேத்கரிஸ்டாக காட்டி சேரிகளில் கொண்டு போய் சேர்க்குறாரு ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, எப்படா இதை புரிஞ்சுக்கிறது? நம்ம காலா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து வெளிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் காட்டிருப்பேன், கருப்பு வேலை தான் ஃபைட்டு. ஸோ அதில் கிளைமேக்ஸில் 3 கலரும் ஒன்றா சேரணும்னு வேற சொல்லி வச்சிருக்கிறேன் நான். இதை விட நான் வேற என்னடா எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு எனக்கு. இதை ஏன் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க? அப்புறம் வந்து நிறைய பேர் அன்னைக்கு வந்து ஒரு அந்த திருநெல்வேலியில் போயிட்டு வந்து என்ன சொல்கிறது, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதுனால வந்து ஒட்டுமொத்த தமிழ் சூழலுமே இந்த படத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வந்து இந்த படத்துக்கு எதிராக எதிர்மறை கருத்துக்கள் எக்கச்சக்கமாக பரப்பப்பட்டது. அதில் நான் இயக்கிருக்கிறேன்றது கூட யாரும் கருணையோடு செயல்படல. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ரஞ்சித் என்பவனை இயற்கைக்கான ரஞ்சித் வந்து விலை போய்விட்டார், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய பேர் எடுத்தாங்க. ஆனால் அவங்களாம் விலை போகாத இயக்குநர்கள், ஒரே ஆள் தான் விலை போயிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டா இருக்கு. எனக்கு புரியல எனக்கு இப்பதான். ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று பாருங்க. அப்போ தலித் யோசனை அப்படின்பது இன்னொருத்தருனால மட்டும்தான் நான் யோசிக்க முடியுமா? இன்னொருத்தர் சொல்லிதான் என்னால இயங்க முடியுமா? அப்போ எனக்குன்னு ஒரு சுய சிந்தனையே கிடையாதா? அப்படி இருக்கிறப்பதான் வந்து இப்ப பாபா அம்பேத்கர் வந்து பேசுறப்போ வெள்ளக்காரனால வந்து உருவாக்கப்பட்டவர். அப்ப யார் தான் இங்க சுயம்பு? யார் தான் சுயம்பாக உருவாகி அந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசியவர்கள்? அப்ப தலித்துகளுக்கு அந்த சுய உணர்வே கிடையாதா அப்படின்ற கோபம் அப்ப வர ஆரம்பிச்சது எனக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.